என்னாச்சு? செல்வி பத்தி தகவல் தெரிஞ்சுதா? ஆமா சத்யா, அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம பசங்க இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? எங்க இருக்காவ? நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன். நீ உடனே அங்க போனீன்னா அவளை பிடிச்சிடலாம். பசங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ போற வரைக்கும் அந்த செல்விய அவங்க எங்கேயும் போக விடாம பாத்துப்பாங்க. சரி, நான் உடனே கிளம்புறேன். நீங்க எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. லைன்லயே இரு, நான் அனுப்புறேன். ஹலோ சத்யா, நான் பசங்களோட போன் நம்பரையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன். அவனுங்க உனக்கு போன் பண்ணாலும் பண்ணுவாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி சரி, நீ கிளம்பு. சரிக்கா. ஹலோ மதன், நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ உடனே அங்க வந்துரு. செல்வி கிடைச்சிட்டாலாம். நானும் இதை கிளம்பி வந்துடுறேன். ஹலோ சார், நான் வீடு பார்க்க வந்திருக்கேன். டூலெட் போர்டு பார்த்தேன், அதான் கால் பண்ண சார். டேய், கன்ஃபார்மா இந்த லேடி தானா? எதுக்கும் பக்கத்துல போய் பாத்துடலாமா? ஏய், இங்க இருந்து பார்த்தாலே தெரியலையா? கன்ஃபார்மா இந்த போட்டோல இருக்கிறது இப்பதான். ஆல்ரெடி அக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அக்கா அந்த சத்யா அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் சார். பேச்சுலருக்கு மட்டும்தானா? ஏன் சார், நாங்களாம் ரெண்ட் கரெக்டா பே பண்ணிடுவோம் சார். சரிங்க சார். சார், இங்க ஏதோ வீடு காலியா இருக்கா? வீடு காலி இல்லம்மா. அப்புறம் எதுக்கு டூலெட் போர்டு? ஓ, இத பார்த்து தான் கேக்குறீங்களா? வீடு காலியா தான் இருந்தது. இப்பதான் ஒரு ஃபேமிலி வந்து குடி வந்திருக்காங்க. இந்த போர்டு எடுக்க மறந்துட்டம்மா. சார், பக்கத்துல ஏதாவது வீடு வாடகைக்கு இருக்கா தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச இந்த தெருவுல வீடு காலியா இருக்க வாய்ப்பு இல்லம்மா. வேற தெரு பாருங்க. சரிங்க சார். டேய் வா. ச்சே, காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். வாடகைக்கு ஒரு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குதே. முன்னாடி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிறைய டூலெட் போர்டு மாட்டோம். இப்பெல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. ச்சே. அக்கா, என்னக்கா வீடு எதுவும் தேடுறீங்களா? ஆமா தம்பி, காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்க. எங்கேயுமே வீடு கிடைக்கல. நீங்க எத்தனை பேருக்கா தங்க போறீங்க? நானும் என் வீட்டுக்காரன் தான் தம்பி. அப்படின்னா பக்கத்து தெருவில் எங்க அக்காவுக்கு 3 வீடு இருக்கு. அதை வந்து பாக்குறீங்களா? பாக்குறேனே. இப்பவே போலாமா? போலாம்க்கா. இருங்க, எங்க அக்காவுக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லிடுறேன். இது அந்த அக்கா அவங்க ஆளுங்க நம்பர்னு சொல்லி அனுப்புறது இல்ல? ஹலோ ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? நான் இதோ பக்கத்துல வந்துட்டேன். இங்க ஒரு அக்கா வீடு பார்க்க வந்திருக்காங்கக்கா. அவங்கள நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரட்டுமா? என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள மட்டும் தான் இருக்க போறாங்களாம். பாவம், காலையில இருந்து வீடு தேடி அழைச்சிட்டு இருக்காங்களாக்கா. அதான் நம்ம வீட்டை காட்டலாமான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கா. நீங்க கொஞ்சம் வரீங்களாக்கா? அவங்க இங்க என் கூட தான் இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே அவங்கள கூட்டிட்டு போயிடலாம்க்கா. நீங்க இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்க்கா? நான் லொகேஷன் பக்கத்துல வந்துட்டேன். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிக்கா, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. என்னங்க, இப்பவே போலாமா? பார்க்கலாம்க்கா. எங்க அக்காவும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அவங்களோட சேர்ந்து போயிடலாம். சரி. என்னப்பா இன்னும் வரல? அக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. நான் போய் வேற வீடாவது பாக்குறேன்ப்பா. இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னங்கண்ணா? இவங்க தான் என் அக்கா. ஐயோ, அவளை புடிங்க, புடிங்க. நில்லு. நில்லு.